கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோவான் 15வது அதிகாரத்தில் கூட 7-8 பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இப்போ நம்ம சீஷராய் நம்ம ஆண்டவருக்கு இருக்கணும்னா, ஆண்டவருக்கு சீஷராய் இருக்க நாம் என்ன செய்யணும்? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்போ கனிகளை கொடுத்தால்தான் ஆண்டவருக்கு நாம் சீஷராய் நாம் இருக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். அப்போ அதுக்கு மேலே வசனம், நம்முடைய வார்த்தைகள் நமக்குள்ள, ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைச்சிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அந்த வார்த்தைகள் நம்மக்கிட்ட நிலைச்சி இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனியுள்ள ஒரு வாழ்க்கை, அன்புள்ள ஒரு வாழ்க்கை தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ இந்த வேதத்தில் முக்கியமாக அந்த யோகத்தில் நீங்கள் அதிகமாக நம்ம வாசிக்கும் பொழுது அன்பு மட்டும் தான் கற்று பேசுகிறாரு. நான் உங்களை அன்பாக இருக்கிறேன், நீங்களும் ஒருவருக்குள்ளே அன்பாக இருங்க. இதுதான் என்னுடைய கற்பனை. அப்போ அவருடைய கற்பனை எது? நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்களும் அதே போல் ஒருத்தர் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. அதுதான் கற்பனை. அந்த கற்பனை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு சிநேகிதனாக நான் இருப்பேன். நான் உங்களுக்கு கற்பிக்க யாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுடைய சிநேகிதராக நீங்கள் இருப்பீங்கன்றார் ஆண்டவர். அப்போ என் கற்பனைப்படி யோவானில் 15வது அதிகாரம் நீங்கள் 14 வாசிச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ அந்த நான் என்ன கற்பிக்கிறேன்? அன்பாயிருங்கள் கற்பிக்கிறேன், அவ்வளோதான். அவருடைய வார்த்தை என்ன? அன்பாயிருங்க, எல்லாரையும் நேசிங்க, யார்கிட்ட விரோதம் இருக்கவே கூடாது. யார்கிட்டையுமே ஒருத்தர்கிட்ட கூட நான் பேச மாட்டேன், பேசாமல் இருக்கிறது ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எல்லார்கிட்டையும் பேசணும். நம்மளை நேசிக்கிறவர்கிட்ட மாத்திரம் கிடையாது, நம்ம யார் வெறுக்கிறாங்க, நமக்கு விரோதமாக யார் பேசுகிறாங்க, நமக்கு விரோதமாக யார் செயல்படுறாங்க, நமக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, நமக்கு யார் தீமை செய்கிறாங்க, அவங்கள நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். பத்தேர பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரும் சிநேகிக்கணும்? சத்துருக்களை நேசிங்க. உங்களை யார் பகைக்கிறாங்க அவங்களுக்கு நன்மை செய்யும். உங்களை யார் உங்களுக்கு விரோதமாக சேர்ப்பாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. இதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அந்த அன்பு தான் ஆண்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இதுலேயே 13வது வசனத்தோடு நீங்கள் அதிகாரத்தில் 35 பார்க்கும்பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கொரு அன்பாக இருக்கும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்களாம் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி. அது எவ்வளோ ஒரு நம்முடைய அன்பை பார்த்து தான் இவங்க ஆண்டுடைய பிள்ளைங்க, இவங்க இயேசுவோட பிள்ளைங்கன்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. எதை பார்த்து சொல்லுவாங்க? நம்ம செலுத்துகிற அன்பை பார்த்து மட்டும்தான் இவங்க உண்மையாகவே ஆண்டுடைய பிள்ளைங்கப்பா. அதனால் எல்லாரையுமே நேசிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. யார் மேலே வெறுப்பு இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. கூட பிறந்தலாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் யாராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், யாரிடமே வெறுப்போ கசப்போ கோபங்களோ இருக்கவே கூடாது. அவங்கள கர்த்தர் நேசிக்கிறோன்னு சொல்கிறார். எல்லாரையுமே நேசிக்கணும். கூடுமானால் எல்லா மனுஷோட சமாதானமாயிருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாருக்கிட்டையும் சமாதானமாயிருங்க. ஆண்டவர் இருந்தாரே, யூதாஸ் காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்சு கூட தான் வச்சுருந்தார். கடைசி வரைக்கும் சிநேகிதனை தான் சொல்கிறாரு. அவரோட அன்பில் ஒரு மாற்றமும் கிடையாது. நமக்கு துரோகம் செய்கிறான், நம்ம காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சு கூட தான் வச்சுருந்து அவங்க ஊழியம் செய்கிறார். அவனை அனுப்பில்லை, அவனை பேசலை, திட்டலை, ஒன்றுமே செய்யலை. கடைசி வரைக்கும் ஆண்டு அவருடைய அன்பை செலுத்துகிறார் பாருங்க. இந்த அன்பை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்மளை பற்றி ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டாவே நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டேன்றோம், அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன்றோம். அப்போ எப்படி ஆளுடைய பிள்ளைகளை நம்ம இருக்க முடியும்?
அப்போ ஆணுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியாதே. தேவன் அதை விரும்பலையே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க, எல்லாரையும் எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. அதுதான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த கனி தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமை அடைவாராம். யார் அடைவாங்க? நம்ம கனி கொடுக்குறனால, நம்ம அன்பு செலுத்துறனால பிதா மகிமை அடைவார். நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீங்க. அதனால் விட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு நம்ம சீஷராக இருக்கணும்னு சொன்னான், ஆண்டவர் நமக்கு சிநேகிதராக இருக்கணும்னா, பிதாவாகிய தேவன் நம்மோட மகிமை அடையணும்னா நாம் ஒரு அன்பு செலுத்தணும். உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவன் மகிமை அடையும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். மற்றவங்க முன்பாக, குடும்பத்தில், வெளியில், வேலையில், எல்லா இடத்துலையும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும். ஏன் தெரியுமா? பிதா மகிமை அடைய முடியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் பிதா மகிமை அடையணும் தான் நம்ம செய்யணும். அவர் மகிமைப்பட்டால் போதும். நம் வெளிச்சம் மற்றக்கு முன்னாடி பிரகாசிக்கணும். நம்ம அன்பு மற்றக்கு முன்னாடி வெளிப்படணும். அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழறோமா? தேவன் எதிர்பார்க்க அந்த அன்பில் நம்ம இருக்கிறோமா? எல்லாரையும் நேசிக்கிறோமா? நம்ம நடக்கிறோமா? நம்ம கனிகளை வெளிப்படுத்துகிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம இதை நாள் ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற அல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை ஆவியர் எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லா சூழ்நிலையுமே மற்றவங்களை நேசிக்கக்கூட ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவங்கள நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க. நீங்கள் செலுத்துகிற அந்த அன்பை நாங்களும் செலுத்தக்கூடிய கிருபை கொடுத்து உடைய சீஷராய் நாங்கள் இருக்க, உடைய சிநேகிதராய் நாங்கள் இருக்க, என் பிதாவாகிய தேவன் மகிமை அடையும்படி நாங்கள் வாழக்கூடிய கிருபை ஆவியரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீ வருகிற நாட்களில் கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்தும்படி வாழக்கூடிய கிருபை கொடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.